என் சைட்லேருந்து குவிஸை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ குவிஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு டைமர் ஓடும். நீங்கள் இதை ரீட் பண்ணி ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சின்றதை எதுன்றதை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இதை வந்து சூஸ் பண்ணுவீங்க. இங்கே டைமிங் ஓடுது பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மார்க்ஸ். ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் நீங்கள் சொல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ராங் ஆன்சர்ன்றது கீழே இன்கரெக்ட்ன்றதை சொல்லிடும். யார் கடைசியாக ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 PM. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி அதை ஷெடியூல் பண்ணிடுவோம். இப்போ 8 PM இருக்கு 25 24 வந்து நம்ம ஷெடியூல் பண்ணிடுவோம். ஸோ 100 days 100 லைவ் டெஸ்ட் அப் டு 1 lakh. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 500. யார் ஒருத்தவங்க பார்த்தோன்னே எனக்கு இது தெரியும் ஆன்சர் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபாஸ்டஸ்ட். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கும், நார்மல் கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்புறம் மாடரேட், எக்ஸ்ட்ரீம் லெவல். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக கேஷ் ப்ரைஸ் குவிஸ் காம்படிஷன் வந்து நடத்த போகிறோம் லைவா யூடியூப்ல. ஸோ இது வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. உங்கள் மொபைல் மூலமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆன்சரையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிகிட்டே வருவீங்க. உங்களுக்கான அந்த லீடர் போர்டு வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் யார் டாப் 1, 2, 3 இருக்கீங்களோ they are very good in the syllabus topic ன்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெல்லி சுல்தான்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறோம், ஒரு டாபிக் மொத்தமாக வந்துட்டு ஒரு 50லேருந்து 75 கேள்வி கேட்குறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் டாப் 3ல இருக்கிறவங்க என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை நல்லபடியாக முடிச்சிருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ப்ரைஸ்க்கு வந்துட்டு we are going to provide crash prize. ஸோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து நான் ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 2A குரூப் 1 குரூப் 4 ஸோ இந்த காம்படிஷன் வந்துட்டு எப்போ இருந்து நடக்க போகுது, எப்படி நீங்கள் அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஸோ எந்த இடத்துல வந்து அந்த லிங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணோம், ஸோ அதை நீங்கள் டச் பண்ணியோ இல்லை QR கோடை ஸ்கேன் பண்ணியோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்துட்டு அந்த காம்படிஷனை லைவாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே இப்போ வந்து போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செகண்ட் பிளேஸில் ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எதுக்காக அந்த ஃபாஸ்டஸ்ட்டுக்கு நம்ம மார்க் ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு மால் ப்ராக்டிஸ் அதாவது காப்பி அடித்து எழுதிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. டக்குன்னு வந்துட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணி எழுதுறாங்க அப்படின்னா இட் வில் டேக் டைம். கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம வந்து எவ்வளோ டைம் ப்ரொவைட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா we will provide 30 seconds. ஸோ நம்ம எவ்வளோ டைம் ப்ரொவைட் பண்ணுவோம்? 30 seconds. அதே இது அசஸ் அண்ட் ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், அது எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு 40 seconds. ஸோ நார்மல் கொஸ்டின்னா 30 seconds, இதுனா 40 seconds. யார் ஒருத்தவங்க பார்த்தோன்னே எனக்கு இது தெரியும் ஆன்சர் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபாஸ்டஸ்ட். இப்போ ஒரு 1000 பேர் ஆன்சர் பண்ணுறாங்க, அந்த 1000ல் யார் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறாங்களோ ஃபாஸ்டஸ்ட் அவங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மல் கொஸ்டின் நமக்கு வந்து டக்குன்னு வந்துட்டு இந்த வார் வந்து எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. டக்குன்னு 1649 1639 அப்படின்னு இருக்குன்னா டக்குன்னு அதை யார் ஆன்சர் பண்ணுறாங்களோ ஸோ இட் இஸ் அ நார்மல் கொஸ்டின். ஸோ நார்மல் கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் 100 பாயிண்ட்ஸும் மினிமம் வந்து 50 பாயிண்ட்ஸ். யார் ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 50 பாயிண்ட். ஸோ இப்போது யாராவது காப்பி அடித்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்லோவாக சொல்லுவாங்க, ஸோ அவங்களுக்கு மார்க்ஸ் கம்மியாக வரும். ஸோ காப்பி அடித்தாலுமே பிரயோஜனம் கிடையாது அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து நடக்கக்கூடிய இந்த காம்படிஷனில் யாருக்கு தெரியும், யாரால் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண முடியுதோ அவங்களால மட்டும்தான் அந்த கேஷ் ப்ரைஸை வின் பண்ண முடியும். ஸோ அதே இது வந்துட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 200 பாயிண்ட்ஸு, மினிமம் வந்து 100 பாயிண்ட்ஸ். ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் அதிகம்ன்றதுனால நடுவில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஜாக்பாட் கொஸ்டினுக்கு ஹையஸ்ட் வந்து 500 பாயிண்ட்ஸ், லோயஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 400 பாயிண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள் 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு சமம். ஸோ எப்போனாலும் ரேங்க் லிஸ்ட் வந்து என்ன பண்ணோம், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க போகுது. நீங்கள் இதை ஒரு சேலஞ்சாக 100 டாபிக்ஸ் 100 டேஸில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டெஸ்ட்டுமே ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் நடக்கும். நடுவில் ஒரு நாள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இது எதுக்காக முக்கியமாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருக்கோன்னா இப்போ ஒரு குரூப் 4க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, குரூப் 2க்கு அதுக்கு அடுத்து அதிகமான மெம்பர்ஸ், அதுக்கப்புறமா குரூப் 1ல் கம்மியான மெம்பர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 100 டாபிக்ஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 5 இல்லை யூனிட் 6 அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா HDI ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 6ல் வந்துட்டு ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே INM எடுத்துட்டோம்னா லீடர்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டோம்னா சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ இப்படி வந்துட்டு ஒவ்வொன்றிலையும் வந்து ப்ரைமான சில டாபிக்ஸ் இருக்கும்.
ஸோ அந்த டாபிக்ஸ் ஒரு 100 டாபிக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த 100 டாபிக்ஸில் நீங்கள் எங்கெங்கேருந்துலாம் ஸ்கூல் புக்லேருந்து படிக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஒவ்வொரு டெஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்து என்ன சொல்லிடுவேன், அடுத்து என்ன டெஸ்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அந்த காம்படிஷனுக்கு என்னென்ன படிக்கணுன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அதை கரெக்டாக படிச்சுட்டு இங்கே வந்து அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் படித்தது ஞாபகம் இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஒருவேளை டாப் 10க்குள்ளே வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எங்கேயோ போயிடும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் இதை வந்து நோட் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு நோட் கையில் வச்சுக்கணும். எத்தனை இது நீங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபாஸ்ட்டாக சொல்கிறவங்க தான் மேலே இருக்க போகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் கரெக்டாக உங்களால் இப்போ ஒரு 50 கொஸ்டினுக்கு என்னால் 45 கொஸ்டின் சொல்ல முடிஞ்சிருக்கு. அந்த குறிப்பிட்ட டைமில் நான் ஸ்லோவாக சொன்னாலும் சரி, ஃபாஸ்ட்டாக சொன்னாலும் சரி, நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஒரு எக்ஸாமில் நம்ம வந்து ரியல் டைமில் ஓஎம்ஆரில் வந்து ஷேட் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நம்ம 45 செகண்ட்ஸ் டு 1 மினிட் தாராளமாக எடுத்துக்கலாம் கொஸ்டினை பொறுத்து. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரியல் சிச்சுவேஷன் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு நீங்கள் ஆல்ரெடி ரெடி. ஓகேங்களா? பட் இதில் உங்களோட ஸ்பீட் செக்கிங் எதுக்காக வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மால் ப்ராக்டிஸ் நடக்கக்கூடாது, யாரும் காப்பி அடித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 100 டாபிக்ஸ் சூப்பராக இந்த வாட்டி நம்ம வந்து படிக்கிறோம். உங்களை மோட்டிவேட் பண்ணி நான் வந்து கொண்டு போக போகிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஃபுல் சீரீஸையும் நான் தான் வந்து ஆங்கர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே வந்து என்கேஜாக, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நடுவில் நிறைய டாபிக்ஸ்க்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஆல்சோ பி ப்ரொவைடிங் யூ வித் தி நோட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இந்த இதுக்கு இது தெரிஞ்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணிட்டே வருவேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இஸ் இட் ஃபைன்? இதில் கண்டிப்பாக எப்படி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் லைவாக வந்து அட்டன் பண்ணணும், ஒன்றும் இல்லை. சொன்ன டைமுக்கு கரெக்டாக யூடியூப் வரீங்க, ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் நேமை ஆஸ் பர் கரெக்டாக உங்களோட ஆதார் கார்டு மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேமா அவங்க பேரை கொடுத்துருக்காங்க, பட் இனிஷியலோடு இருக்கணும், ஃபுல் நேம் வித் இனிஷியல். இந்த கேக்கு, ஸோ இந்த மாதிரியான பெட் நேம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அவங்க கரெக்டாக உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அந்த நேமை கரெக்டாக கொடுத்துடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நீங்கள் அதில் வந்து வின் பண்ணதுக்கப்புறமா அதோட ஸ்க்ரீன்ஷாட், அது போக உங்களோட இந்த நேம் அதில் கரெக்டாக மேட்ச் ஆகணும் ஆதார் கார்டு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து 9115049115க்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணோன்னே உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு we will be providing you the cash prize. கேஷ் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 3 வின்னர்ஸ். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு we are providing 1000 rupees, up to 1000 rupees நம்ம வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம். ஸோ 100 daysன்றப்போ up to 1 lakh வந்து we are going to offer for the persons who are very much dedicated. ஸோ இது வந்து உங்களோட டெடிக்கேஷனுக்காக மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் மோட்டிவேட் ஆகணும், 100 டாபிக்ஸை பக்காவாக படிக்கணும், ஸ்கூல் புக்கில் எங்கேருந்து கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கும், நார்மல் கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்புறம் மாடரேட், எக்ஸ்ட்ரீம் லெவல், ஜாக்பாட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஜாக்பாட் கொஸ்டின் வரப்போ நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ 100 days 100 live test up to 1 lakh. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 500, 300, 200. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் வந்து பல்க் போர்ஷன் நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி ஒரு நிறைய டாபிக்ஸை ஒன்று சேர்க்கணும்னா அன்னைக்கு கேஷ் ப்ரைஸ் வந்து மாறும், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ எல்லா டெஸ்ட்டுக்கும் நீங்கள் கரெக்டாக டைமுக்கு வந்துடணும். சார் டைம் எப்போ சார் நம்ம வந்து இந்த குவிஸ் காம்படிஷனை வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா அதையும் நான் வந்து சொல்கிறேன். பட் பிஃபோர் தட் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றத இப்போ இந்த சைடு என்னோட ப்ரெசன்டேஷன் வியூ, இந்த சைடு உங்களோட மொபைல் வியூ அப்படின்னு சொல்லி வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த மொபைல் வியூவை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த லிங்க்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒன்று கொடுப்பேன்னு சொன்னேன்ல, அதை கிளிக் பண்ணோன்னா அந்த வியூ தான் வரும். இது வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் நான் இன்னும் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இல்லை சார் என்கிட்ட ஒரு டிவைஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த இதை வச்சுட்டு நீங்கள் அதில் மட்டும் நான் ஒவ்வொரு இதை மாற்ற உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஆன்சர் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா பக்காவாக ஒரு 30 to 45 minutes சூப்பர்பான ஒரு குவிஸ் காம்படிஷனில் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸோட நீங்கள் வந்து பங்கேற்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபோரம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகுது ஃப்ரம் உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இது எதுக்காகனா, இட் இஸ் அ சேலஞ்ச். நான் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் நான் வந்து வேகன்சி, எனக்காக ஒரு வேகன்சி வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு அப்படின்றத வெறி கொண்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கான மோட்டிவேஷன். ஸோ வாங்க எப்படி வந்து நீங்கள் வந்து இப்போ குவிஸ்குள்ளே அட்டன் பண்ணணுன்றதை நான் வந்து சொல்கிறேன்.
ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து நமக்கான இன்டர்ஃபேஸ். ஸோ நான் இப்போ லைவ் கிளாஸ் வரும்போது இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டிவியில் வந்து ரெப்ரசன்ட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் குவிஸுக்கான ஏரியா. இதை வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த லிங்க் மேலே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஒன்று இந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் லாகின் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த கியூஆர் கோடை நீங்கள் உங்கள் மொபைலில் இது பண்ணும்போது, அதாவது முக்கியமாக லைவில் இருக்கும்போது மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணோன்னா உங்களோட மொபைலில் இந்த மாதிரி தான் வரும். ஆஹா ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட நேம், நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஃபுல் நேம், உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கான அவதார் எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நீட்டாக டீசெண்டாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் த கேம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கொடுத்தோன்னே என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் இந்த குவிஸில் வந்து லைவாக வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ இப்போ வந்து நம்ம வந்து உஸ்தாதின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஜாயின் த கேம்னு சொன்ன உடனே உங்களோட நேம் வந்து இங்கே வந்துடும். இந்த இடத்துல 1 player ரெடி அப்படின்னு வந்துருச்சா. ஸோ உஸ்தாதியன் அது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஜானா இருக்கீங்கன்னா ஜான் அப்படின்னு வரும், ரிபேக்கானா ரிபேக்கா அப்படின்னு வரும், அஸ்லாம்னா அஸ்லாம் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைவ் செஷனுக்குள்ளே கொஸ்டின் அட்டன் பண்ண வந்ததுக்கு அப்புறமா ஐ வில் ஸ்டார்ட் த குவிஸ். என் சைட்லேருந்து குவிஸை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ குவிஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு டைமர் ஓடும். அதே நேரத்தில் நான் வந்து இதை ஃபுல் ஸ்க்ரீனாகவும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிவிடுவேன்னா ரெப்ரசென்ட் பண்ணிவிடுவேன். என் சைடில் இருந்து ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் இதை ரீட் பண்ணி ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சின்றதை எதுன்றதை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இதை வந்து சூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தோலவீரா அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க. இங்கே டைமிங் ஓடுது பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மார்க்ஸ். ஸோ இப்போ நம்ம சப்மிட் அப்படின்னு வந்து கொடுக்குறோம். ஸோ சப்மிட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து வருது, இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி லோத்தல். ஓகேங்களா, ஸோ அப்போது கரெக்டான ஆன்சர் நீங்கள் சொல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ராங் ஆன்சர்ன்றது கீழே இன்கரெக்ட்ன்றதை சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மூவ் ஆன் ஆகிக்கிட்டே வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்மளோட இது. ஸோ இப்போ லீடர் போர்டு அப்படின்னு வரும்போது, ஸோ லீடர் போர்டு படி யார் வந்து ஹையஸ்ட் இருக்கீங்க அப்படின்றத காட்டிகிட்டே வரும். ஸோ இந்த லீடர் போர்டில் யார் கடைசியாக ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நான் டெஸ்ட் டேட் சொல்லுவேன், அன்னைக்கு கரெக்டாக வாங்க, லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோட் இருக்கும், அதை மொபைலை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க. ஸ்கேன் பண்ணோன்னா இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். உங்களோட நேமை கரெக்டாக என்டர் பண்ணி ஜாயின் பண்ணோன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் அதுலேயும் தெரியும். ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுலேயும் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும், இல்லை அதுலேயே நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை பார்த்துட்டே ஆன்சர் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இதில் நான் மாற்ற இங்கே மாறிட்டே வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான குவிஸ் காம்படிஷன். ஸோ இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் காப்பி அடித்து டைம் லேட்டாக சொன்னால் அதுக்கான பாயிண்ட்ஸும் கம்மியாக போகுது. ஸோ இது 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த காம்படிஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை ஆன்சர்ஸ் நான் தப்பாக இங்கே மார்க் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்துக்கு there will be no changes. அதில் யார் அதை தப்பாகவே ஆன்சர் பண்ணி கரெக்ட் வாங்கினாலும் சரி, இல்லை வந்து அந்த இதுக்கு ஆஸ் பர் இங்கே என்ன கீ இருக்கோ அதுபடி தான் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்காக தான் குவிஸ் காம்படிஷனுக்கான ப்ரைஸும் அப்படி தான் வரும். பட் ஆன்சர் ஒரு வேறு தப்பாக இருந்துச்சுன்னா அதை நம்ம மாற்றிக்கிட்டு உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம். பட் அதன்படி வரக்கூடிய மார்க்ஸுக்கு தான், டோட்டல் பாயிண்ட்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்துட்டு ப்ரைஸஸ் வந்து கொடுப்போம். பட் 100% வில் மேக் ஷுர் தட் ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் 100% அக்யூரேட் அண்ட் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ இதன்படி நீங்கள் அடுத்து எப்போ வந்து உங்களுக்கான ஃபர்ஸ்ட் லைவ் குவிஸ் காம்படிஷன் இருக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ எப்படி அட்டன் பண்ணணும்னு பார்த்தாச்சா. இப்போ டைமு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம், தட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். கொஸ்டின்ஸ் வந்து பைலிங்குவலாக தான் இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டின்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து குவிக்கஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 PM. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி அதை ஷெடியூல் பண்ணிவிடுவோம். இப்போ 8 PM இருக்குது 25னா 24 வந்து நம்ம ஷெடியூல் பண்ணிடுவோம். ஸோ அந்த லிங்க் எடுத்து நம்ம வந்து கமெண்ட் செஷன்லேயும் வச்சுருவோம். நீங்கள் என்ன பண்ணலான்னா எப்போனாலும் அந்த ஷெட்யூல்டு வீடியோக்குள்ளே போய் நீங்கள் வந்து அந்த கமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பிஃபோர் 8 PM வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேதர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ as soon as ஒரு 100 to 200 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து குவிஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து லைவ் அட்டன் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு 10லேருந்து 15 பேர்னாலும் உங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அந்த 15 பேரில் அது நீங்கள் வந்து 1, 2, 3 வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ரேங்கை எய்ம் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முயற்சி நம்ம வந்து பண்ணியிருக்கோம்.
ஸோ நீங்கள் இந்த குவிஸ் காம்படிஷனில் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் டிஎன்பிஎஸ்சி உஸ்தாதியன் அகாடமி. ஸோ கண்டிப்பாக இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அஸ் சூன் அஸ் ஷெடியூல் ஆகணுன்னே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த டெஸ்ட் என்னன்றதை ஒவ்வொரு நாள் நான் சொல்லிட்டே வருவேன். ஷார்ட்ஸ் மூலமாகவும் நம்ம வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், வீல் பி ஆல்சோ கிவிங் இட். ஓகேங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். 100 டாபிக்ஸை இந்த வருஷம் நீங்கள் கான்குவர் பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. See in another video.